ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, த கிளவர் டைலர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். இது ஃபேரி டேல்ஸ்லேருந்து எடுத்த ஒரு ஸ்டோரி. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் மூணுமே நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். நான் இப்போ சுருக்கமாக கொஞ்சமாக சொல்கிறேன். ஒரு ராஜா இருந்தார். அவர் தன்னோட ஆட்சியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய அரக்கன் வந்து எல்லையில் தங்கிக்கிட்டு இவங்கள்ட்ட இருக்கிற பெட்ஸு கிரைன்ஸ் எல்லாம் இந்த வில்லேஜஸ்ட்ட, அதாவது கிராமத்தில் இருக்கிற பெட்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அப்போ வந்து அங்கே ஒரு டைலர் வசிச்சுட்டு இருந்தார். அவர் சாதாரணமான ஒரு மனிதர். அவர் ரொம்ப புத்திசாலி. அவர் வந்து தன்னோட கடையில் உள்ள ஈக்களெல்லாம் அடித்து கொன்றது வேற விதமாக ராஜா காதுக்கு போய் அவரால் அரக்கனை கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி மாறி ராஜா வந்து இந்த டெய்லரை கூப்பிட்டு அவரும் அந்த குகைக்கு அமுச்சு வச்சுட்டாரு. குகைக்கு அமுச்சதுக்கப்புறம் இவரும் குகைக்குள்ளே போயிட்டு அந்த அரக்கன் வந்து குதிரையை சாப்பிட்டு அவன் தூங்கிட்டான். தூங்கி 2 நாள் கழிச்சு தான் எந்திரிக்கிற மாதிரி அவன் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான். அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணார், இந்த டைலர் அவர் கொத்து, அதாவது அந்த ஜெயண்ட் பெரிய அரக்கன் தலையிலேருந்து எடுத்து ஒரு கொத்து முடியை எடுத்து அவர்கிட்ட இருந்த ஊசி வச்சு அந்த அந்த முடியை வச்சு அவர் தைச்சிட்டாரு. அந்த அரக்கனோட வாயை தைச்சிட்டு இவர் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. எங்கே ஓடுறாரு அப்படின்னா, ஆன் த வே டு த palace many villagers tried to stop him. Brave man, have you killed the giant? உடனே இவர் வேகமா அந்த அரண்மனையை நோக்கி ரொம்ப வேகமா ஓடுறாரு. தன்னோட கால்களால் எவ்வளோ தூரம் வேகமா போக முடியுமோ அவ்வளோ தூரம் வேகமா ஓடும்போது அப்போ வந்து நிறைய அந்த கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ட்ரை டு ஸ்டாப் ஹிம்னா அவரை நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஓடும்போது நிறுத்த ட்ரை பண்ணி, பிரேவ் மேன், தைரியசாலி மனிதரே, நீ வந்து ஹேவ் யூ கில்டு த ஜெயண்ட், நீ அரக்கனை கொன்று விட்டாயா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆன் த வே, வழியில், பேலஸ் அரண்மனை, ஸ்டாப், நிறுத்து, ஹேவ் யூ கில்டு த ஜெயண்ட், நீ அரக்கனை கொன்று விட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. பட் த டைலர் ஹேட் நோ டைம் டு ஸ்டாப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் ஆஃப் த கியூரியஸ் வில்லேஜஸ். ஹீ ரீச்டு த பேலஸ் கேட். ஆனால் இந்த டைலருக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை. ஏன்னா அவர் வேகமாக போய் ராஜாவை பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத அவர் செஞ்சே ஆகணும். அதனால் இந்த ஆரோமிக்க வந்து வில்லேஜஸ்க்கு, அந்த மக்களுக்கு இவரால் பதில் அளிக்க முடியல. அவர் நேராக போய் அரண்மனை கதவை போய் சென்றடைஞ்சிட்டாரு. நோ டைம், நேரம் இல்லை, ஆன்சர் பதில், கொஷின்ஸ் கேள்விகள், கியூரியஸ் ஆர்வமிக்க, கேட் கதவு, அண்ட் வாஸ் இமீடியட்லி அஷர்ட் இன் டு த மீட்டிங் ஹால் இன் விச் த கிங் வாஸ் டிஸ்கஸிங் த ப்ராப்ளம் ஆஃப் த ஜெயண்ட் வித் ஹிஸ் மினிஸ்டர். அவர் நேராக என்ன பண்ணார், அந்த மீட்டிங் நடக்கும் இல்லையா, கோர்ட் இருக்கும் இல்லையா, அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு ராஜா வந்து அங்கே எல்லா மினிஸ்டர் கூடயும் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜெயண்ட் என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி வெளில வருது அப்படிங்கிற மாதிரி அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நேராக அந்த டைலர் அங்கே போய் ரீச் ஆயிட்டாரு. இமிடியட்லி, உடனடியாக, அஷர்ட் வழிகாட்டி, ஹால் கூட டிஸ்கஸிங் விவாதித்து. Seeing the Tyler, the king stopped the discussion in the middle and asked, "Hello, brave man, have you killed the giant?" உடனே அவர் இந்த டைலரை பார்த்ததுமே ராஜாவுக்கு ரொம்பவுமே இந்த டைலரை பார்த்ததுமே அவருக்கு ரொம்பவுமே ஆர்வமாயிடுச்சு. ஆர்வமாகி அவர் உடனே ராஜா வந்து கேட்குறாரு, "ஹலோ பிரேவ் மேன், ஹவ் யூ கில்டு த ஜெயண்ட்?" உடனே, தைரியசாலி மனிதனே, நீ வந்து அந்த ஜெயண்ட்டை கொன்னுட்டியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. சீயிங் பார்த்தா, டிஸ்கஷன் விவாதம், மிடில் இடையில், நோ மை லார்ட், நாட் yet. உடனே அவர் டைலர் வந்து பதில் சொல்கிறாரு, நோ மை லார்ட், நான் இன்னும் அவரை கொல்லலை. பட் ஐ ஹாவ் ஸ்டிச்ட் ஹிஸ் லிப்ஸ் டுகெதர். ஆனால் நான் அவரோட உதடுகளை தைச்சிட்டேன். அந்த அரக்கனோட உதடுகளை மட்டும் தைச்சிட்டேன் ஒன்றாக. ஆனால் அவரை நான் இன்னும் கொல்லலை. நாட் yetனா இன்னும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நவ் ஹீ cannot eat anything said the டைலர். அவனால் இனிமேல் எதையுமே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நாட் yet இன்னும் இல்லை, ஸ்டிச் தைத்து, டுகெதர் ஒன்றாக, கெனாட் முடியாது, எனிதிங் எதையும் அவனால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹவு குட் யூ மேனேஜ் டு ஸ்டிச் ஹிஸ் லிப்ஸ் டுகெதர்? டிடின் ஹி ஆஃபர் எனி ரெசிஸ்டன்ஸ்? ஆஸ்க் ஒன் ஆஃப் த மினிஸ்டர். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மினிஸ்டர்ஸ், அதாவது ஒரு அமைச்சர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ எப்படி அவனோட உதட தச்ச? அவன் வந்து எந்த ஒரு எதிர்ப்பையும் அவன் தெரிவிக்கலையா? அவன் அவ்வளோ பெரிய ஆளாச்சே, நீ எப்படி அவன் உதட தச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பட் ஹவு குட் யூ மேனேஜ் டு ஸ்டிச் ஹிஸ் லிப்ஸ் டுகெதர்? ஆனால் நீ எப்படி அவனது உதடுகளை ஒன்றாய் தைத்தாய்? டிடின் ஹி ஆஃபர் எனி ரெசிஸ்டன்ஸ்? அவன் எந்த எதிர்ப்பையும் தரவில்லையா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எதிர்ப்பு, ஆஃபர்னா தரவில்லையா? எந்த ஒரு எதிர்ப்பையும் அவன் தரலையா? நீ எப்படி அவன் உதட உன்னால் தைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு மினிஸ்டர், அங்கே இருந்த ஒரு அமைச்சர் கேட்குறாரு. சார், ஹி டிட். அவன் உடனே என்ன சொல்கிறாரு டைலர், ஆமாம் அவர் செய்தார். அவர்
என்ன தடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐ ஹேட் டு ஃபைட் வித் ஹிம். உடனே என்ன சொல்கிறார் பாருங்க, நான் வந்து அவன் கூட சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலி ஐ ஹேட் டு கிவ் ஹிம் எ ஹார்ட் ப்ளோ டு நாக் ஹிம் அன்கான்ஷியஸ். உடனே என்ன சொல்கிறாரு, கடைசியாக நான் என்ன பண்ணேன், வேகமாக ஒரு குத்து விட்டதில் அவன் வந்து நினைவிழந்து கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு மாற்றி சொல்கிறாருங்கிறத பாருங்கள். ஃபைனலி ஐ ஹேட் டு கிவ் ஹிம் எ ஹார்ட் ப்ளோ டு நாக் ஹிம் அன்கான்ஷியஸ். அவனை நான் நினைவிழக்க வைக்கிறதுக்காக நான் அவன் முகத்தில் வேகமாக குத்துனேன். அவன் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிட்டான். அவன் வந்து ரொம்பவுமே நினைவிலேருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. டீட் செய்தான், ஃபைட் சண்டை, ஹார்ட் கடினமான, ப்ளோ குத்து, நாக் அடி, அன்கான்ஷியஸ் நினைவிழந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. நவ் ஹீ வில் ரிமைன் அன்கான்ஷியஸ் ஃபார் 2 days. அதனால் இவன் 2 நாளைக்கு அன்கான்ஷியஸாக தான் இருப்பான், நினைவிழந்து தான் இருப்பான். அந்த மாதிரி நான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நவ் வாட் ஐ நீட் இஸ் எ ஃபியூ பிரேவ் சோல்ஜர்ஸ் டு கேரி எ லாட் ஆஃப் ஹேர் ஸ்டேக்ஸ் டு த கேவ். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, கொஞ்சம் ஒரு சில ரொம்ப தைரியமான சோல்ஜர்ஸ்கள் வேணும், அதாவது வீரர்கள் வேணும். எனக்கு அவங்க கையில் கொஞ்சம் வைக்கப்போரும் வேணும். ஹேஷ்டேக்ஸ்னால் வைக்கப்போர் இருக்கும் இல்லையா, வைக்கல் இருக்கும் இல்லையா, அதுவும் கொஞ்சம் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ரிமைன் நீட் தேவை, எ லாட் ஆஃப் நிறைய வைக்கப்போர் வேணும். ஹேஷ்டேக்ஸ்னால் வைக்கல் போர் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தட் த ஜாயிண்ட் குட் பி பர்ன்ட் அலைவ். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த வக்கீல் போரை வச்சு அந்த ஜெயண்ட் மிகப்பெரிய அரக்கனை நம்ம கொளுத்திடலாம், கொன்னுடலாம், உயிரோடே வச்சு எரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐ ஷல் ஆல்சோ அக்கம்பனி தெம், செட் த டைலர், பிரீத்திங் இன் எ லாட்ஸ் ஆஃப் ஹேர் இன் ஹிஸ் லங்ஸ். உடனே என்ன பண்ணுறான், நானும் அவங்க கூட போயிட்டு அந்த அரக்கனை எரிச்சிடுறேன், இந்த வைக்கப்போரை வச்சு அவனை எரிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அக்கம்பனி அப்படின்னும் நானும் உடன் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது. செட் த டைலர், பிரீத்திங்னா வேகமாக மூச்சு விட்டு இறக்கி ஓடி வந்தார் இல்லையா, அதனால் வேகமாக மூச்சு விட்டு, இன் எ லாட் ஆஃப் ஹேர், அவரோட நுரையீரல்லேருந்து அதிக காற்று மூச்சு வாங்குது, நிறைய லாட் ஆஃப் ஹேர் வெளில வருது. பர்ன்ட் எரிக்க, அலைவ் உயிரோடு, அக்கம்பனி உடன் வர, பிரீத்திங் மூச்சு விடுதல், ஏர் காற்று, லங்ஸ் நுரையீரல். So that the giant could be burnt alive, I shall also accompany them, said the tailor, breathing in a lot of air in his lungs. The king immediately arranged a few chosen soldiers and had a lot of haystacks to be carried to the cave and also decided to accompany them. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, ரொம்ப வேகமாக அதை அரேஞ்ச் பண்ணுறாரு. நிறைய ஹேஷ்டேக்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய வைக்கப்போர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ரொம்ப தைரியசாலியான சில சோல்ஜர்ஸ் வீரர்களை கூப்பிட்டு நிறைய ஹேஷ்டேக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துங்க, நம்ம இப்போ இதுக்கு போகலாம், அதாவது குகைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு ராஜாவும் கிளம்புறாரு. ஆல்சோ டிசைடட், அவரு முடிவெடுக்கிறாரு, அக்கம்பனி தேம், நானும் அவர்களுடன் வருவதாக முடிவெடுக்கிறார். அரேஞ்ச் ஏற்பாடு, சூசன் தேர்ந்தெடுத்து, தெம் அவர்களை. ரீச்சிங் த மவுத் ஆஃப் த கேவ், த கிங் அண்ட் த டைலர் என்டர் த கேவ் குவைட்லி. அந்த ரீச்சிங், அதாவது அந்த நுழைவாயில் நுழைஞ்சிட்டாங்க. அந்த கேவோட நுழைவாயில் நுழைஞ்சதுக்கப்புறம் இந்த கிங்கும் டைலரும் மட்டும் பொறுமையாக ரொம்பவுமே அமைதியாக உள்ளே நுழையிறாங்க. என்டர்னா உள்ளே நுழையிறது. அண்ட் த கிங் வாஸ் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ் டு see the giant lying on the floor with his lips stitched together. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கிங் வந்து மெல்லமாக உள்ள அமைதியாக உள்ளே போய் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப பயங்கர மிகப்பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. அந்த ஜெயண்ட்டை பார்த்து, அந்த அரக்கனை பார்த்து, அவர் உதடு தச்சு கிடக்கிறத பார்த்துட்டு, இவருக்கு வெறும் தரையெல்லாம் அவன் படுத்துருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாயிடுச்சு. குவைட்லி அமைதியாக, ப்ளசன்ட்லி மகிழ்ச்சிகரமாக, சர்ப்ரைஸ்ட் ஆச்சரியமாக. ரீச்சிங் த மவுத் ஆஃப் த கேவ், த கிங் அண்ட் த டைலர் என்டர் த கேவ் குவைட்லி அண்ட் த கிங் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்டு டு see the giant lying on the floor with his lips stitched together. He was still snoring. ஆனால் அந்த அரக்கனும் இன்னும் கொரட்டை விட்டுட்டே இருக்கிறான். ஏன்னா அவன் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான் இல்லையா, ஒரு குதிரையை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான். அவன் 2 நாள் தூங்கினா மட்டும்தான் அவனுக்கு செரிக்கும்னு அவன் சொன்னான் இல்லையா, அதனால ரொம்பவுமே நிம்மதியாக அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் வாயை தச்சதும் அவனுக்கு தெரியலை, அவங்க என்ன நடக்குதுன்னு அந்த அரக்கனுக்கு தெரியலை. எப்போதுமே ரொம்ப பெரிய உருவமாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது. தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கவே முடியாது இல்லையா. The king and the tailor came out of the cave and ordered the soldiers to stuff the mouth of the கேவ் வித் ஹேஷ்டேக்ஸ் அண்ட் பர்ன் த ஜாயிண்ட் அலைவ். உடனே அந்த கிங்கும் டைலரும் அந்த கேவை விட்டு வெளில வந்து கிங் வந்து ஆர்டர் பண்ணுறாரு சோல்ஜர்ஸ் கிட்ட, எல்லா வீரர்கள்ட்டையும் என்ன ஆர்டர் பண்ணுறாரு, ஸ்டஃப் அந்த மவுத், அந்த கேவ், அதாவது அந்த குகையோட நுழைவாயில் அந்த வக்கீலை வச்சு நல்லா திணிச்சு அவனை உயிரோட வச்சு எரிச்சிருங்க. பர்ன்னா எரிக்கிறது, உயிரோட வச்சு எரிச்சிருங்கன்னு ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் கட்டளை, ஸ்டஃப் அடை, பர்ன் எரி. ஸோ இந்த சோல்ஜர் ஸ்டஃப்டு த மவுத் ஆஃப் த கேவ் வித் ஹேஷ்டேக்ஸ். உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வேகமாக
அந்த வக்கலை வச்சு அந்த நுழைவாயில வந்து அடைக்கிறாங்க. அண்ட் டார்ச்சர்டு தெம்னா ஒளிப்பந்தம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்களே, அதை வச்சு அவங்க கோத்தி விடுறாங்க. இட் டுக் நோ டைம் ஃபார் த ட்ரை ஹேஷ்டேக்ஸ் டு கேட்ச் ஃபயர். அந்த ஹேஷ்டேக்ஸ், அதாவது அந்த வைக்கப்போர்லாம் ரொம்பவுமே ட்ரை ஆகி காஞ்சி போயிருந்ததுனால தீப்பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, உடனே தீப்பிடிச்சிடுச்சு. டார்ச்டு ஒளிப்பந்தம், ட்ரை உலர்ந்த, கேட்ச் ஃபயர் தீப்பிடிக்க. Soon the soldiers stuffed the mouth of the cave with haystacks and tortured them. It took no time for the dry haystacks to catch fire. Within no time the mouth of the cave was spewing fire and the flames were lulling its 1,000-pronged tongues. உடனே அந்த தீ பந்தம் வச்ச உடனே அது பயங்கரமாக கக்க ஆரம்பிச்சிருச்சு. தீப்பிழம்புகளை கக்க ஆரம்பிச்சு சோம்பி கிடந்த எல்லா நாக்குகள், அந்த அரக்கனோட நாக்குகள் எல்லாம் அப்படியே விறப்பாகி எரிய ஆரம்பிச்சிருச்சு. வித்தின் நோ டைம் த மவுத் ஆஃப் த கேவ் வாஸ் ஸ்பீவிங் ஃபயர் அண்ட் த ஃப்ளேம்ஸ் வேர் லுல்லிங் இட்ஸ் 1,000-pronged tongues. அந்த நாக்கில், அதாவது அந்த ஆயிரக்கணக்கான பட்ஸ் இருக்கும் இல்லையா நாக்கில், அந்த எல்லாமே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. வித்தின் அதற்கும் ஸ்பீவிங் கக்கு, ஃப்ளேம்ஸ் தீப்பிழம்புகள், லொல்லிங் சோம்பி சாய்ந்து கிட, 1000s 1000, ப்ராங்டு கவையுள்ள, டங்ஸ் நாக்குகள். Suddenly the giant began letting out plaintive cries, but he was burnt to ashes before he could come out. ஆனால் இந்த தீப்பிடிச்ச உடனே அந்த ஜெயண்ட் வந்து பயங்கரமாக வெளில வரத்துக்காக ட்ரை பண்ணிட்டு பயங்கரமாக ரொம்ப துயர்மிக்க ஒரு அழுகையை அவர் அழுகிறாரு. அந்த ஜெயண்ட் வந்து பயங்கரமாக அழுகுறான். பட் ஹி வாஸ் பர்ன்ட் அஷஸ் பிஃபோர் ஹீ குட் கம் அவுட். ஆனால் அவன் வெளில வரத்துக்கு முன்னாடியே அவன் ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாக ஆயிட்டான். ஆஷஸ்னால் சாம்பலாக ஆயிட்டான். பிஃபோர் ஹீ குட் கம் அவுட் அப்படின்னா அவன் வெளிலே வருவதற்கு முன்னாலேயே அவன் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாயிட்டான். த கிங் ரிட்டர்ன் டு ஹிஸ் பேலஸ் அலாங் வித் த டைலர் அண்ட் ஹிஸ் சோல்ஜர்ஸ். உடனே இந்த கிங்கு அந்த எரிச்சிட்டு அவன் சந்தோஷமாக 2 பேரும், அதாவது டைலரும் கிங்கும் வீட்டுக்கு, அதாவது பேலஸ்க்கு வராங்க. சடன்லி திடீரென லெட்டிங் அவுட் வெளியே வர, பிளைன்டிவ் துயரமிக்க, கிரைஸ் அழுகை, ஆஷஸ் சாம்பல். த டைலர் வாஸ் சூட்டபிளி ரிவார்டட் ஃபார் ஹிஸ் ஹீரோயிக் டீட். ஆனால் வந்த உடனே டைலருக்கு ரொம்ப தகுந்த ஒரு மரியாதை செலுத்தி தகுந்த அவருக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க, அவருக்கு வந்து வெகுமதி கொடுக்குறாங்க. while the tailor was being applauded by the subject of the kingdom. எல்லா அந்த ஊர் மக்கள், சப்ஜெக்ட்னா பிரஜைகள், எல்லா பிரஜைகளும் எல்லாரும் சேர்ந்து அவனை கைத்தட்டி அப்ளாடட் அப்படின்னா கைத்தட்டி எல்லாருமே அவரை ரொம்பவுமே பெருமிதப்படுத்துகிறாங்க. த கிங் லீன்ட் டுவர்ட்ஸ் த டைலர். ஆனால் ராஜா வந்து மெல்லமாக அந்த டைலரை நோக்கி கிட்டக்க போய், லீண்டுனா சாய்ந்து, அப்படி மெல்லமாக அவர் கிட்ட போய் சாய்ந்து, ஹீரோயிக் வீரமுள்ள டீட் செயல், அப்ளாடட் கைத்தட்டல், லீண்ட் சாய்ந்து, டுவர்ட்ஸ் நோக்கி, அண்ட் விஸ்பர்ட் இன் ஹிஸ் இயர்ஸ். உடனே அந்த ராஜா வந்து மெல்ல, எல்லாரும் அவரை கைத்தட்டி ரொம்ப கூச்சல் விட்டு பண்ணிட்டு இருக்கும்போது ராஜா மட்டும் மெல்ல அவர்கிட்ட போய் சாய்ஞ்சு அவர் காதில் முணுமுணுக்கிறாரு. என்ன முணுமுணுக்கிறாரு அப்படின்னா, ஐ ஹாவ் ரிவார்டட் யூ சூட்டபிளி ஃபார் யுவர் ஹீரோயிக் டீட். நான் உனக்கு தகுந்த வெகுமானம் கொடுத்துட்டேன் உன்னோட இந்த வீரமிக்க செயலுக்காக. ஹீரோயிக் டீடுனா ரொம்பவுமே ஒரு ஹீரோனா, நான் ரொம்பவுமே மிகப்பெரிய ஒரு ஹீரோயிக் டீட் பண்ணிட்டீங்க, மிகப்பெரிய விஷயம் பண்ணிவிட்டு அவங்கள ஹீரோயிக் டீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்காக மெல்ல போய் சாய்ந்து, நீ மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, நான் உனக்கு அது தகுந்த ரிவார்டட் கொடுத்துட்டேன், வெகுமதி கொடுத்துட்டேன். But this was for the first time in my life to see someone snoring who is unconscious. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு தகுந்த வெகுமானம் கொடுத்துட்டேன், ஆனால் தடவையாக ஒருத்தவங்க நினைவிழந்து கிடக்கும்போது அவங்க கொரட்டை விடுறத நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாகவே நினைவிழந்து இருக்கிறவங்களால கொரட்டை விட முடியாது இல்லையா. அதுலேருந்து ராஜா என்ன தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, இவன் அடித்து அவன் கீழே விழுந்து உதட தைக்கல, வேற ஏதோ நடந்து அவன் உதட தைச்சி வச்சுருக்கான், அவனா வந்து தூங்கிட்டு இருந்திருக்கான், தூங்கும்போது இவன் போய் உதட்ட தச்சிட்டான் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரு. பட் திஸ் வாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் டு see someone snoring who is unconscious. ஒருத்தவங்க நினைவிழந்து கிடக்கும்போது அவங்க கொரட்டை விடுறத நான் தடவையாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. விஸ்பர்டு மெல்ல பேசு, சூட்டபிளி தகுந்த, someone ஒருவர், unconscious நினைவிழந்து, ஒருத்தர் நினைவிழந்து கிடக்கும்போது கொரட்டை விட முடியாது இல்லையா, அதை நான் தடவையாக பார்க்குறேன் அப்படின்னு ராஜா எனக்கு நீ நடந்தது புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக போய் சொல்கிறாரு. அண்ட் விஸ்பர்டு in his ears, I have rewarded you suitably for your heroic deed, but this was for the first time in my life to see someone snoring who is unconscious. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் வர வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் ஹை லெவலில் இங்கிலீஷாக இருக்கும். நீங்கள் இதை படிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும். இதில் வர லைன்ஸ், இதில் வர வேர்ட்ஸ் எல்லாம் மெல்ல கற்றுக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.